பெண்டிங் சூழல் நடத்தல அந்த சேனல் கொடுக்கப்படும் கணிப்புகள் நடத்தி பொழுதுபோக்கு மட்டுமே. இது முழுக்க முழுக்க கேரளாவுக்கு மட்டும் வச்சிருவாங்க. நம்ம என்ன கெஸிங் பார்ப்போம். நல்லா எடுத்துட்டு வந்திருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம ஆண்டவன் செயல் தான் அது. பார்த்தீங்கன்னா நம்ம என்ன கொடுத்தோம் பார்த்தீங்கன்னா ஒரு 795 ஒரு ஒரு 501 ஒரு 821 சொல்லி நான் கொடுத்துருந்தேன். பட் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 521. பட் பார்த்தீங்கன்னா ஏசி 51 501 நல்லா இருந்துச்சு ரூட்டு. பட் 21 வச்சு ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 40ல் ஒரு 85 21 சொல்லி ஒரு கேம் முடிச்சிருக்கான். ஆஹா, அப்படியே மண்டை காய்ச்சலாக போச்சு அப்படியே. சரி வாங்க, எப்படியாச்சும் நம்ம ஒரு வின்னிங் வாங்கலாம் பார்க்குறோம், முடிய மாட்டேது. 40 வின்னிங் நம்பர் இதுக்குள்ள தான் இருந்திருக்கு. அதை கொஞ்சம் ஜஸ்ட் மிஸ்ஸாக நான் பார்க்கல. பட் 501ங்கிறது நல்லா இருந்துச்சு அந்த ரூட்டு. 501 கண்டிப்பாக அடிப்பான்னு நினச்சேன். பட் பிசியில் 21 ஒரு நம்பரை எனக்கு அடிக்க வேண்டியது இருந்துச்சு. அதனால அந்த நம்பரை அடிச்சு கேம் முடிச்சிட்டாங்க. பார்ப்போம் வாங்க. இன்னொரு கேம் ஒன்று சொல்கிறேன். அந்த கேம் வந்து கண்டிப்பாக கேப் கேம். இது கேப்பில் உள்ள கேம். இது கண்டிப்பாக அது விளையாடுவான். அது விளையாடாமல் இருக்க மாட்டான். ஏன்னா அந்த 4ஆம் டைம் இது. பார்ப்போம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு 065, மறுபடியும் ஒரு 065, மறுபடியும் ஒரு 065, மறுபடியும் போன மாதம் 065. இது பார்த்தீங்கன்னா 065 காமன் நம்பர். இது இந்த காமனுக்காண்டி எடுக்கிற கெஸ்ஸிங். இது பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம எழுதி வச்சு பார்த்துருவோம். அப்போ தான் நமக்கு புரியும். எந்த ஒரு விஷயம் எழுதினாலும் சரி நம்ம எழுதி வச்சு பார்த்தாம தான் புரியும் நமக்கு. அதுக்கு அடுத்த மாதம் பார்த்தீங்கன்னா நல்லா சளி பிடிச்சிருக்கு. ஒரு 878, ஒரு 485, ஒரு 907. இப்போ இங்கே என்ன பண்ண போகிறோம் அதுதான் விஷயம். அதுக்கு அடுத்த மாதம் என்ன அடிச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஒரு 878. இப்போ ஒரு 485. அதுக்கப்புறம் ஒரு 907. இதுல ஏதாவது ஒரு விஷயம் மாட்டதான் சொல்லி பாருங்களேன். நீங்களே பாருங்க என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ட்டு. நான் ஒன்னு சொல்றேன். நான் சிம்பிளா ஒரு கேம் விளையாட போறான் நாளைக்கு. அவன் 8 5 7 கேப்ல ஒரு 6 குறையுது. 7 8 0 கேப்ல ஒரு 9 குறையுது. இந்த 4க்கு பவர் வச்ச மாதிரி, இந்த 9 வச்ச மாதிரி, இந்த 3 இந்த 8க்கு கண்டிப்பா 3 பவர் வச்சு 396ன்னு சொல்லி ஒரே ஒரு நம்பர் லாக் பண்றேன். 396 ஒரே நம்பர் லாக் பண்றேன். என்னடா அவன் பிசியில் 96 போன மாசம் அடிச்சான் அப்படின்னு நீங்க நினைச்சுக்காதீங்க. ஒரே ஒரு சிங்கிள் ஷாட் தான் நம்ம லாக் பண்ணுவோம். என்னன்னு கேட்டீங்கன்னா, ரீசன் கேட்டீங்கன்னா, அது பல இடத்துல வரும் அது. பட்டு 396 அடிக்காம வச்சிருக்கான். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 936, ஒரு 639 அடிச்சிருக்கான். பட் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரம்மி நம்பர்ன்னு வரல. அதனால் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா போன மாதம் ஒரு பிசி 96 அடிச்சிருக்கான். அடிச்சுட்டு போகிறான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாளைக்கு நம்ம நம்பரை பார்த்தீங்கன்னா சிங்கிள் நம்பராக ஒரே ஒரு நம்பரை லாக் பண்ணுறேன். 396 லாக் பண்ணுறேன். பிசி 96 லாக் பண்ணுறேன். உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்தாலும் ட்ரை பண்ணுங்கள். வேற என்ன கேம் விளையாண்டுருக்கான்? ஒரு 675, ஒரு 048, ஒரு 852, ஒரு 521. இதில் பார்த்தீங்கன்னா சிந்தட்டிக்காக ஒரு ஈஸியான யூஸ் ஆகல. பட் வந்துட்டு 9 மட்டும் குறையுது. 6 7 5க்கு வருஷ நம்பருக்கு ஒரு 8 அடிச்சிட்டான். 9 குறையுது. 3 பெண்டிங்கு. 6 மட்டும் வச்சிருக்கான். பார்த்துக்கோங்க. உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்தால் ட்ரை பண்ணுங்க. 396. நாளைக்கு நம்ம நம்பர் சிங்கிள் நம்பரு வேற எதுவும் மாட்டிருக்கான்னு சொல்லி பார்ப்போம். ஆல்ரெடி நான் ஒரு மார்க் பண்ணி வச்சிருந்தேன். நான் இது ஏதாவது ஒரு விஷயம் மாட்டுதான் சொல்லி பார்த்தேன். அது எதுவுமே மாட்டலை எனக்கு. பட் இருந்தாலும் இந்த 743க்கு காமனாக ஒரு கேம் விளாட்லாம் சொல்லி பார்ப்பேன். அதுவும் இல்லை. பட் இருந்தாலும் சப்போர்ட் ஒரு நம்பர் சொல்கிறேன். என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, ஒரு 927, ஒரு 136, அதுக்கு ஒரு 048. 2 நாள் விட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு 7. இதுக்கு 136க்கு 2 நாள் விட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 7. அப்போ நம்ம கெஸ்ஸிங்கு ஆல்ரெடி நம்ம கொடுத்தாச்சு. நம்ம ஒரு 7ன்னு வச்சு கேம் நோத்தலாம் வச்சுக்கலாம். இங்கே சி போர்டு, இங்கே பி போர்டு, சாரி ஏ போர்டு. அப்போ பி போர்டில் ஒரு 7ன்னு ஒரு நம்பர் வரணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கெஸ்ஸிங்கை சொல்கிறேன் உங்களுக்கு. நான் பி போர்டில் 7 நம்பர் வரணும். அப்படி வந்துச்சுன்னா
நம்ம எப்படி லாக் பண்ணணும் பார்த்தீங்கன்னா, அந்த நம்பரை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 927 காமனுக்கு 2 நாள் விட்டு 136 இந்த 048 இது எல்லாமே 2 நாள் விட்டு காமனுக்கான கெஸ்ஸிங் எடுக்கிற கெஸ்ஸிங் இது. அதுக்கு ஒரு 107, இதுக்கு ஒரு 742. இப்போ என்ன பண்ண போகிறான் ஃபர்ஸ்ட் நம்ம எழுதி வச்சு பார்த்துருவோம். ஒரு 107, ஒரு 742. ஆல்ரெடி நான் வந்து பார்த்தீங்கன்னா 396 ஒரு நம்பர் சொல்லிட்டேன். இப்போ இதுலேருந்து ஏதாவது ஒரு விஷயம் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சி போர்டு 7, ஏ போர்டு 7, அப்போ பி போர்டு 7 வரணும். செகண்ட் பேட்டர் தான் சொல்கிறேன் உங்களுக்கு நான், பார்த்துக்கோங்க. அப்போ 1042 இருக்கு, 07, 17, 27, 37. அப்போ ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும் அவன். 10, 42 3 ரெட்டப்படையன். அப்போ 876 இல்லைன்னா 678, 8 2 நம்பர் வச்சு லாக் பண்ணுறேன். உங்களுக்கு 3 நம்பரை லாக் பண்ணுறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. 3 நம்பரை லாக் பண்ணுறேன். உங்கள் கெஸ்ஸில் வந்தாமல் ட்ரை பண்ணுங்கள், சரிங்களா? 876, 678 சொல்லி லாக் பண்ணுறேன். எனக்கு என்னமோ BC 96 நல்லா இருக்கு. 396 ஸ்ட்ராங் நம்பரு. சப்போர்ட்டுக்கு 876, இன்னொன்று 678. என்னோட வண்டி நம்பர் பார்த்தீங்கன்னா 77, 68 தான். உங்கள் கெஸ்ஸிங் வந்து ட்ரை பண்ணுங்கள். இந்த கெஸ்ஸிங் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.